பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி ஒரு கனவு சாதாரண கனவு கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு சுத்தி வசதிகள் இருக்கும், சூழ்நிலைகள் எப்படி மாறும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் தெரியாம கண்ட ஒரே ஒரு கனவு அந்த IAS கனவுங்கிறது மட்டும்தான். நான் கலெக்டர் ஆவேன் டீச்சர். பெட்டுக்கடை வள்ளியம்மா பொண்ணு படிச்சு கலெக்டர் ஆகி காட்டுவா. நான் கலெக்டர் ஆவேன் டீச்சர். ஸோ அந்த கனவை காணும் போதே அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட் தான் அந்த IAS கனவோட முதல் படின்னு சொல்லுவேன். பொண்ணுங்களுக்கு சடனாக கல்யாணம், திடீர்னு அவங்க ஒரு ரூட்ல அழகா போயிட்டு இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு கனவை நோக்கியோ தனக்கான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கல்யாணம் அப்படின்னு சொன்னா மேபி சூழ்நிலைக்காக நிறைய பேர் இப்போ வரைக்கும் அந்த திடீர் திருமணத்தை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சுந்தரிக்கும் அமைஞ்சது. அது இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த கார்த்திங்கிறவரு எப்பேற்பட்டவர், தனக்கு பொருத்தமானவரா, அவருக்கு நான் பொருத்தமானவளா, ஸோ இந்த மாதிரி பல கேள்வியில நடந்த ஒரு கல்யாணம் தான் கார்த்தி சுந்தரி திருமணம். நட்பம் கன்றாத வளமயம் குன்றாத இளமயம் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவி உயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய. எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாத ஒரு நிலைமை அப்படின்னா இதுதான். நம்ம ஆசைப்பட்ட ஓகே பிடிக்காம கல்யாணம் பண்றாங்க எல்லாம் ஓகே, ஆனா கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு வரும்போது அது இல்லை, நம்ம அந்த இடத்துல இல்லை, நமக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணு மனசுல இருக்கிறது தான் இன்னொரு வழியே. நம்பி தானே கழுத்த நீட்ட, வலி தெரிய கூட நேரம் தெரியாம அறுத்துட்டியா? இது எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, சுந்தரி எப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல அழுதுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அழுவதான் செய்வாங்க, எல்லா ஹியூமன்ஸும் அழுவதான் செய்வாங்க. அதே மாதிரிதான் சுந்தரியும் வர பிரச்சனைக்கு முதல்ல அழுவாங்க. ஆனா பிரச்சனைக்கான சொல்யூஷனை சுந்தரி தேட ஆரம்பிச்சா. ஸோ தேடி அந்த வழியை பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கல. ஸோ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டே போனா அதோட ஒரு பலனாதான் சிஓவா அதெல்லாம் பயங்கரமா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு மாசா ஒரு என்ட்ரி கொடுத்த ஒரு மூமெண்ட் அப்படின்னா சுந்தரிக்கு அதுதான். அது ஆடையிலையும் சரி, அது சொல்லுவாங்க ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமா கெத்தா ஒரு மூமெண்ட். எனக்கும் அது ஃபேவரட்டான மூமெண்ட். அது எனக்கு ஒரு கேபியாவும் சரி சுந்தரியாவும் சரி ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னா சிஓ வந்ததுதான். Come on my dear CEO. எதுக்கு எமோஷனல் ஆகுற? இது உன்னோட பொசிஷன். யூ டிசர்வ் திஸ். ஓகே, நீ இதுக்கு எல்லா வகையிலயும் தகுதியான பொண்ணு. உன்னால இது சரியா எடுத்து நடத்த முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணா மாலினிக்கு சும்மாலாம் சொல்லுவாங்க, அப்பா என் உசுரை கொடுத்து உன்னை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமா அந்த சீன்ல நான் என் உசுரை கொடுத்துதான் சேர்த்து வச்சேன். ஒரு பக்கம் தலையில அடிச்சுட்டாங்க, என் பக்கம் ஒரு பக்கம் ரத்தம் ஒழுகுது. அதுக்கு முன்னாடியே என்னை மண்டபத்தை விட்டு வெளியே வேற அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, உண்மையா காதலிக்கிற ஒரு 2 பேருமே எப்போதுமே சேரணும். அது அப்படி சேர்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அமையும். அது மாதிரி அவரு எனக்கு அண்ணன், கிருஷ்ணா அண்ணா கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி. அவ மாலினியும் கடைக்குட்டி தங்கச்சி எனக்கு. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா சேர முடியாத ஒரு தருணம். சேரலன்னா கூட பரவாயில்ல. இங்க நிறைய காதல் சேர்றது கிடையாது. சில காதல் வழியோட விளைகிறாங்க. பட் ஆனா மாலினி ஒரு தப்பான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அது எங்க மாமா வேற என்னைய நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்துல பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணனா பரவாயில்ல, பட் ஆனா கெட்டவங்கள்ட்ட போய் வாழ்க்கை மட்டும் அழிஞ்சிடக்கூடாது. மீதி இருக்கிற அந்த 50 வருஷம் வாழ போறது நம்ம கணவரோட தான். அவங்க ஒரு நல்ல விஷயமா நல்லவரா இருக்கணும். அது என் கிருஷ்ணா அண்ணனா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதனால உசுரை கொடுத்துதாங்க அவங்கள சேர்த்து வச்சேன். இப்ப நல்லா ஜெகஜோதி அழகா இருக்கிறாங்க.
வந்து தாலி கட்டுங்க மாப்பிள்ள. எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு சீன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்கள்ல, இங்கிருந்து நான் அழுத ஒரு தருணம் அப்படின்னா அந்த காட்சி தான். காலமே காலமே எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ, வீதியில் வீரவான் தீப்பிடித்து வேகுதோ. அதே நேரத்தில் எனக்கு எக்ஸாம் எழுதணுங்கும் போது எங்கள் மாமியார் வந்து என்னைய அவர் கொடுத்த ஒரு பெண், கடைசியாக எனக்கு ஒரு பெண் கொடுத்துருப்பாரு. நீ போய் எக்ஸாம் எழுதுமா, நீ பண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு மூமெண்ட். இந்த மாமா ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கு. எழுதாத்தா, தைரியமா எழுது. இதெல்லாம் விட புரட்சியா ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, நான் போய் கொல்லி வச்சேன். இந்த காலத்துல வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பிள்ளைய தான் கொல்லி வைக்கணும்னு இல்லை. அவங்க தப்பு பண்ணவன் எனக்கு கொல்லி வைக்க கூடாது, என் மருமக தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் ஒரு நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையா தான் நான் அதை பாக்குறேன். ஒரு சுந்தரியா வந்து என்னோட மாமனாருக்கு நான் கொல்லி வச்சதுல வந்து வலி நிறைந்த ஒரு உணர்வா தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து சித்துங்கிற ஒரு கேரக்டர் உள்ளார வந்தோடனே சித்துக்கு சுந்தரியா, சுந்தரிக்கு சித்துவா இப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருந்தது. ஆனா சுந்தரி எப்படின்னா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமே சித்துவை வந்து இந்த காதல் கண்ணோட்டத்துல அவ பார்க்கவே இல்லை. அவளுக்கு வந்து அவர் ஒரு நல்ல நட்பா தான் பார்த்துட்டு இருந்தா. ஸ்டார்டிங் வந்து சித்துக்கு அந்த உறுதலையா ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே சுந்தரிக்கு வந்து நம்ம வந்து நட்பா இருக்கக்கூடிய ஒரு உறவா தான் இருக்கணுங்கிறதுல வந்து தெளிவா இருந்ததுனாலதான் சித்துக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் மீனாவோட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். எங்க நட்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தங்கச்சிமா, இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வா, நம்ம கல்யாணத்துல அடுத்த வேலையை பார்ப்போம். வா மீனா, பாப்பா. வா மச்சான். இதோ வர மச்சான். வா மீனா. அதான் சொல்லுவாங்க, அவங்க வந்து அனு மேம் வந்து 10 மாசம் வந்து உடல் ரீதியா வந்து குழந்தைய சுமந்தாங்க. நான் மனசு ரீதியா வந்து அனு மேடமே சுமந்தேன், அவங்க குழந்தையுமே சுமந்தேன். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க கெட்டவங்க இப்போ எப்போதுமே தன்னோட கணவரோட வந்து 2வது மனைவி இல்லை வந்து ஆசை நாயகி அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க சுந்தரிக்கு ஒரு நெருங்கிய தோழி, ஒரு உடன்பிறப்பு மாதிரி. அப்படிங்கும்போது சுந்தரியால வந்து விட்டுட்டுலாம் போக முடியல. ஏன்னா அவன் கெட்டவன், தப்பு பண்ணவன் கெட்டவன். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சோல் அப்படிங்கிறதுனால அணுவுக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் அவன் மொத்தமா அவளுக்கு தெரிஞ்ச உண்மையா இருக்கட்டும் எல்லாமே பொத்தி வச்சதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு உயிர் வந்து நல்லபடியா இந்த உலகத்துல வந்து சேரணும். அந்த குழந்தைக்காகவும் அனு மேடம்காகவும் நான் நிறைய இழந்திருக்கேன். என் குடும்பம் நிறைய இழந்திருக்கு. நான் எம்பட்டு இழந்திருக்கேன்னு அந்த ஆத்தாவுக்கு தெரியும். அதனால சத்தியமா காப்பாத்தி கொடுப்பா.
அனுவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அழகு சத்தம் கேக்குது. ஐஏஎஸ்ஸா வந்து சொல்லுவாங்கல்ல பல இந்த ஒரு 2 வருஷ போராட்டம் வந்து என்ன அப்படின்னா ஐஏஎஸ்ஸா அந்த இறங்கின ஒரு விஷயம்தான். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு வந்து நம்மளே வந்து நம்ம பெருமையாக எப்போ நினைப்போம் அப்படின்னா நமக்கு தோணுன ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம், நம்ம வந்து பேக் அடிக்கல, முன்னாடி நின்று ஜெயிச்சிட்டோங்கிறது எப்போ அப்படின்னா அந்த முதல் நாள், நம்ம சாதிச்ச அந்த முதல் நாள் தான். ஸோ ஐஏஎஸ்ஸா இறங்கி வரும்போதுலாம் பயங்கரமா இருந்தது. யோ, அவங்க தான் கலெக்டர். போடு வெடிய, நீங்க அடிங்க மேலத்த. மேடம், நீங்க நல்ல நேரத்துக்கு வரணும்னு வாட்ச பார்த்து வேண்டிக்கிட்டே இருந்தேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். நல்ல நேரத்துல நான் வந்தது முக்கியம் இல்ல சார். நான் வந்த நேரம் ஊருக்கு நல்ல நேரமா இருக்கணும், அதுதான் முக்கியம். என்னன்னா வேலைக்கு போற பெண்மணிகள் எல்லாருமே மனசளவுல நொந்து போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் குழந்தைங்களுக்காக நேரம் செலவிட முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஐஏஎஸ்ஸா இருக்கிற ஒரு சுந்தரிக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தை மட்டும் குழந்தை கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே சரி, எல்லா பொதுமக்களும் சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை தீர்த்து வைக்கிற ஒரு கட்டாயமான கடமையில் அவங்க இருக்கிறதுனால சில நேரம் அவங்க வீட்டை கொஞ்சம் பார்த்துக்க முடியாமல் போகும், முக்கியமாக தமிழை பார்த்துக்க முடியாமல் போகும். அது நினச்சி வந்து சுந்தரி அழுகாத நாளும் இருக்காது, மனசுக்குள்ள ஓரமாக அது ஓடிட்டே தான் இருக்கும். இங்க பாரு தமிழ், எப்பவுமே இப்படி அடம் பிடிக்க கூடாது. மாலினி சொன்ன மாதிரி எனக்கு எப்போ போன் வரும், நான் எங்க போவேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. சரிம்மா, நீ என் கூட வண்டியில இருந்தா அம்மாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். நான் எப்போ ஃப்ரீயா இருக்கேனோ அப்ப கண்டிப்பா உன் கூட இருக்கேன், சரியா? சுந்தரியில வந்து ஒரு டாப்பான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா அது வந்து செங்கச்சோலை விஷயம்தான். ஏன் அப்படின்னா அது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம். அந்த சீனுக்கு அப்புறமே வந்த இம்பேக்ட் கூட உண்மையா அதனால பாதிக்கப்பட்டவங்க நேர்ல வந்தாங்க. ஏன்னா பரம்பரையா அடிமையா கொத்தடிமைகளா வந்து வேலை பார்த்தவங்களை போய் மீட்டெடுத்த ஒரு சம்பவம் தான் அது. உண்மையிலே அது நேர்ல அங்க போய் பார்க்கும்போது நம்மளால கொஞ்ச நேரம் வந்து வெயில்ல நார்மலா நிக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ இதாக இது பண்றோம். பட் ஆனால் வெயிலே தான் அவங்களோட வாழ்க்கை, முக்கால்வாசி வாழ்க்கை. நார்மலா ஒதுங்க கூட முடியாது. அவங்களோட நேரம் அவங்க கையில கிடையாது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்கள யாரையாவது அவங்க மேலே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான வாழ்க்கைனா நரகங்கிறது நான் இதுதான் நரகம்னு சொல்லுவேன். ஒரு மனுஷன் தன்னோட ஆசைக்காக நான் பெரியவன் காட்டுறதுக்காக கீழே இருக்கிறவனை போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொத்தடிமைகள்ல ரொம்ப ரொம்ப நடக்கும். அப்படி கேள்விப்பட்டு சுந்தரி போய் இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு வேகமா வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்த அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு சுந்தரி சீரியல்ல வந்து எனக்கு சுந்தரியில வந்து அந்த ஒரு முக்கியமான மூமெண்ட்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஏய் சின்ன தாயி, அங்க பேரு போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் யாரையோ கூட்டிட்டு வருது, யாரு தெரியலையே. அவங்க தாங்க கலெக்டரு. நாங்க எல்லாருமே இங்க கொத்தடிமையா தான் இருக்கோம். வாங்குற கொஞ்சம் காசுக்கு அடிமாடு மாதிரி எங்களை வேலை வாங்குறாங்கம்மா. எப்ப ராத்திரி எப்ப பகல்னே தெரியாதுமா. என்ன பண்றோனே புரியலம்மா. இங்க இருக்கிற எல்லாரையுமே உடனே ரெஸ்கியூ பண்ணுங்க. இவங்க எல்லாருக்கும் இமிடியேட்டா என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. இந்த செங்கல் சூளை ஓனரை உடனே இப்பவே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. எஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. அம்மா ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க.
உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது. நான் இருக்கேன் சரிங்களா? மிஷன் அப்பத்தா, ஏஜென்ட் அப்பத்தாங்க வர மிஷன் அப்பத்தா. என்னன்னா நம்ம வந்து வேற யாரோ இந்த முடிவு வந்து சரியா தவறா அப்படிங்கிறது, நீனே அப்பத்தாவை அனுப்பிட்டு நீ இப்படி புலம்பலாமா, நீ இப்படி ஃபீல் பண்ணலாமான்னு ஒரு பக்கம் வந்து கருத்துக்கள் வந்தாலுமே, இன்னொருத்தவங்களை அனுப்புனாலும் அவங்க இன்னொருத்தரோட உயிர் தான் இல்லையா? இப்ப நமக்காகனா இப்ப என் கனவை வந்து என்கிட்ட விதைச்சதே வந்து என்னோட அப்பத்தா தான். நீ ஐஏஎஸ் ஆகணும், இல்லைன்னா எனக்கு தெரியாது நான் ஐஏஎஸ் ஆகணும், எனக்கு விதைச்சதே வந்து இந்த தைரியம் கொடுத்ததே வந்து அப்பத்தா தான். ஸோ மற்றவங்க எங்க அப்பத்தா தான், நீ மற்றவங்க அனுப்புனாலுமே அது உயிர் தானே. ஸோ நான் உனக்காக போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்பத்தாவை ஆசிரமத்துல சேர்த்தாச்சு. என்ன சுந்தரி, அவங்களே பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ரிட்டையர்ட் ஆபீசரை அனுப்பிருக்கலாமே. என்ன வெற்றி, நீங்களும் மத்தவங்கள மாதிரி அப்பத்தாவை சாதாரணமா நினைச்சிட்டீங்க? நான் ஒரு முடிவெடுத்தா சரியா இருக்கும். இந்த ஆபரேஷனுக்கு அப்பத்தா தான் சரியா இருப்பாங்க. அவங்க சுந்தரியோட அப்பத்தாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நான் வந்து இவ்வளவு தூரம் நான் கான்ஃபிடண்டா தைரியமா இருக்கேன்னா எனக்குள்ள விதைச்ச என் அப்பத்தாவும் கான்ஃபிடண்டா தைரியமா இருந்ததுனால தான் அந்த தைரியம் எனக்கு வந்தது. ஸோ அந்த தைரியத்தோட ஒரு பலனாதான் வந்து நான் எங்க அப்பத்தாவை இந்த மிஷனுக்கு வந்து அனுப்பியிருக்கேன். அது கண்டிப்பா வந்து வெற்றியில தான் போய் முடியும். ஏன்னா எப்போதுமே நல்லது மட்டும்தான் ஜெயிக்கும். மயக்கத்துல இருந்தா இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவனுங்க பேச்ச கேட்டு போற மாதிரி போவும். அப்பதான் சுந்தரி கிட்ட பேச ஏதாவது வழி கிடைக்கும். இவனுங்களையும் மாட்டி விட முடியும். அப்பத்தா, சுந்தரி, நல்லா இருக்கல அப்பத்தா? நல்லா இருக்கேன். என் பேத்தி இருக்கும்போது எவன் என்ன செய்ய முடியும்? நல்லா இருக்கேத்தா. நீ தைரியசாலி அப்பத்தா. நன்றி.